காசியப முனிவர் புத்திரப்பேருக்காக யாகம் நடத்தினார். அவரது அழைப்பை ஏற்று இந்திரன் தலைமையில தேவர்கள், ரிஷிகள், வாலகில்யர்கள் என்னும் முனிவர்கள் பங்கேற்றனர். முனிவர்களை கண்ட இந்திரன் கேலி செய்தான். கோபம் கொண்ட வாலகில்யர்கள், ஆணவம் வேண்டாம், நாங்கள் நினைத்தால் புதிய இந்திரனை படைப்போம் என சவால் விட்டனர். பயந்து போன இந்திரன் காசியபரிடம் உதவியை நாடினான். சக்தி வாய்ந்த வாலகில்யர்களை சமாதானம் செய்கிறேன் என காசியபர் வாக்களித்தார். வாலகில்யர்களே, புது இந்திரனை படைக்க வேண்டாம், அதற்கு பதிலாக பறவைகளுக்கு இந்திரனாக கருடனை படையுங்கள், அவன் மூலம் இந்திரனை தோற்கடிக்கச் செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். வாலகில்யர்கள் வழிகாட்டுதல் படி புத்திரபேறு யாகம் நடந்தேறியது. யாக பிரசாதம் காசியபரின் மனைவியான வினதைக்கு தரப்பட்டது. அவளுக்கு அருணன், கருடன் என்னும் 2 பிள்ளைகள் பிறந்தனர். பின்னாளில் கருடனே பறவைகளின் இந்திரனாக பட்சிராஜன் என பெயர் பெற்றான். கருடன் வினதையின் உயிர் காக்க இந்திரனுடன் போரிட்டு அமிர்த கலசத்தை கொண்டு வந்தான். கருடனின் செயலால் வாலகில்யர்களுக்கு இந்திரனால் ஏற்பட்ட அவமானம் நீங்கியது.